நட்புக்களே வணக்கம். ஹாய் டுவெல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மீதமான பொரி வச்சுருக்கோம், நமுத்து போயிடுச்சு அப்படின்னா ஐயோ அது வேஸ்ட் ஆகிடுச்சே நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். சூப்பராக மொறு மொறுன்னு எப்படி ஒரு டிஷ் பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறோம். பொரியை வந்து 2 கப் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நிலக்கடலை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, பொட்டுக்கடலை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அப்படியே எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துட்டு அதில் வந்து மிளகா வத்தல், அதாவது வரமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மிக்சியில் அப்படியே ட்ரையாக ஓட்டி எடுத்துக்கிட்டு அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இருக்க இஞ்சியை இடித்து எடுத்துக்கலாம். பூண்டும் அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சும்மா ஒரு 10-15 கருவேப்பிலை கிட்ட நீங்கள் அதை அப்படியே கிள்ளி போட்டுக்கோங்க கையில். கொத்தமல்லியும் அதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவு கொத்தமல்லி எடுத்து அதையும் அப்படியே கையில் கிள்ளி போட்டுக்கோங்க. தேவையான அளவு பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்குப்பா, அதனால் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் பொரி எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து நிறத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி சேர்த்தோம் இல்லையா, இப்போ திரும்பவும் மிளகாத்தூள் சேர்க்குறோம். வரமிளகாத்தூளை சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கிளறி விடுங்க. அதாவது நார்மலாக நிறைய தண்ணியை ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி கிளறி பிசைஞ்சு விடுங்க. உங்களுக்கு வந்து பக்கோடா தான் நம்ம போட போகிறோம், அந்த அளவுக்கு பதம் கரெக்டாக இருந்தால் போதும். ரொம்ப உதிராக இருந்தாலும் எண்ணெயில் போட்டோன்னா அப்படியே பொரியெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும்ப்பா. அதனால் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது பெரிய வெங்காயம், நல்லா மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க. குறுக்கு வாக்கில் அப்படியே நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பக்கோடா மிக்ஸ் ரெடி. இது வந்து நம்ம வில்லல் பக்கோடான்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் அதை பிசைஞ்சு விட்டுட்டே வரணும். கையில் பிடிக்கும் போது இந்த மாதிரி தனியாக பொரி பிரிஞ்சு போகாமல் பிடிச்சி வச்சோம்னா அப்படியே இருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். சரிங்களா? இப்போ இதை வந்து எண்ணெயில் நீங்கள் அந்த பொரியை ஒன்று போட்டிங்கன்னா எண்ணெய்க்கு மேலே அப்படியே பபுள்ஸ் வர அளவுக்கு இருக்கணும். அதுதான் கரெக்டான எண்ணெய் சூடான பதம். அந்த நேரத்தில் இப்படி கையில் வச்சுக்கிட்டு கட்டை விரல சும்மா தள்ளி தள்ளி விட்டு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு பக்கோடா மாதிரி வந்துடும். சரிங்களா? இதுக்கு பேர் வில்லல் பக்கோடான்னு கூட நம்ம ஊர் சைடு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் நார்மலாக நமுத்து போன பொரியை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன வெங்காய பக்கோடாவில் தானே பொரி சேர்க்குறாங்கன்னு நினைக்கலாம். செஞ்சு மட்டும் பாருங்களேன். வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye friends. Thank you all.